அனைவருக்கும் வணக்கம். கடகமனையிலே குரு பகவான் அமரும் பொழுது எத்தகைய பலனை செய்கிறார்? அதுபோல கடக வீட்டில் குருவினால் ஏதேனும் தனலாபங்கள் ஏற்படுதா அல்லது ஜாதகர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுதா அப்படின்றத பத்தி இந்த வீடியோ விவரிக்க போகுது. பொதுவாகவே குரு பகவான் காரகங்களாக நாம் வெளிப்படுத்துவது குழந்தைக்காரகராகவும் தனக்காரகராகவும் வெளிப்படுத்துறோம். அதுபோல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதீத காரகங்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் கௌரவம் முதன்மையா இருக்கும். குரு பகவான் ஸ்தான பலத்தோடு ஒழுப்பவர்களுக்கு கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார், ஆன்மீக சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார், நேர்மையான செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவராக இருப்பார். குருவனுடைய காரகத்துல இன்றியமையாது பணம் மற்றும் குழந்தை, அடுத்து வரக்கூடிய வாரிசு ரெண்டையும் குறிக்கக்கூடிய காரகம். இப்படிப்பட்ட இந்த காரக கிரகம் கடகத்தில் உச்ச நிலையை பெற்று அமர்ந்திருக்கிறார். கடகம் என்பது என்ன பலன்றதை நம்ம பார்ப்போம். அதேபடி குரு பகவான் உச்ச நிலையில் கடகமனையிலே அமரும் பொழுது ஒரு கிரகம் உச்சம் பெற்று ஸ்தான பலத்தை பெறும் பொழுது தன்னுடைய காரகங்களை முழுவதுமாக அந்த தசையில பிரதிபலிக்கும். ஒரு 16 வருட குருமகா திசையில கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு தனக்காரகம் வெளிப்படும், குழந்தை காரகங்கள் வெளிப்படும், கௌரவ பெயர் புகழ் காரகம் வெளிப்படும். இந்த குழந்தை, தனம், கௌரவம், பெயர் புகழ் இது அத்தனையுமே நேர்மையான வழிகள்ல வெளிப்படுமா, அதாவது நல்ல விலைகள்ல வெளிப்படுமா அல்லது தீய விகைகள்ல வெளிப்படுமா, அதற்கு என்ன விதி, அதையும் இந்த வீடியோவில் தெளிவுபடுது. என்ன நல்ல வழிகள்னா, குருமகாதசை ஒரு ஸ்தான பலத்தோட வலுத்து தசை நடத்துறார், குழந்தைகளின் மூலியமாக ஆதாயம், குழந்தைகள் சமூகத்துல நல்ல முறையில் கிடைக்கிறது, பணம் நிறைய கிடைக்கிறது, பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் மிக எளிதிலே கிடைப்பது, அதுபோல உங்களுக்கு எங்கு சென்றாலும் கௌரவ பெயர் புகழ் கொடுக்கிறது, இது நல்ல வகைகள். அவயோக வழிகள் என்பது பணத்தை விரயம் செய்வது, பணம் செலவழிவது, குழந்தைகளால் ஆதாயம் இல்லாத சூழல் ஏற்பட்டு விடுகிறது. அதுபோல எங்கு சென்றாலும் உங்களுக்கு பங்கம் ஏற்படுவது, கௌரவம் இல்லாமல் கௌரவத்தை பங்கப்படுத்துவது, இதுதான் ரெண்டே விதிகள் தான். இதுல கௌரவ விதிகளும் குழந்தை நலம் மற்றும் பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய விதி என்ன, அதில் மாறுபட்ட பலன் என்ன, அதை பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக கடகமனையினுடைய சிறப்பு. இந்த கடகத்தில் உச்சம் பெறுகிறார். கடகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ராசிகளிலே ஒற்றை ராசியாகவும் சரராசியாகவும் நீர் ராசியாகவும் வரையறுக்கப்படுகிறது. ஒரு ஜாதகர் அன்பு, நேசம், பரிவு, காதல் இது அத்தனைக்குமே கடகம் ஒரு உதாரணம். கடகமனை என்பது தன்மையை குறிக்கிறது, வெளிநாடு பயணங்களை குறிக்கிறது, தொலைதூர ஆதாயங்களை குறிக்கிறது, வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறது. கலபுருஷனுடைய 4ஆம் வீடு நல்ல வாகன சேர்க்கையும் நல்ல வீடு வாகனங்களையும் ஏற்படுத்துவதை குறிக்கிறது. அதுபோல ஜாதகருடைய பண்பை அன்பானவராகவும் சாந்தமானவராகவும் இரக்க குணம் கொண்டவராகவும் இந்த கடகமனை மாற்றுகிறது. இப்ப கடகத்தில் ஒரு கிரகம் இயல்பாகவே அமரும் பொழுது அந்த கிரகம் அந்த தன்மையை வெளிப்படுத்துகிறது. அந்த வகையில இயற்கையிலே சுபராட 100% சுபரான குரு பகவான் அங்கு அமரும் பொழுது மேலும் சிறப்பு பெறுகிறார். கடகத்துல குரு பகவான் அமரும் பொழுது மேலும் சிறப்பு பெறுகிறார். அந்த வீட்டினுடைய தன்மையை வெளிப்படுத்துவார். உதாரணத்திற்கு குருபகானை பொறுத்த வரைக்கும் ஸ்தான பலத்தோட உச்சம் பெறுகிறார். அங்கு கடகமனையில் இருக்கும் பொழுது லக்ன ரீதியில மறைவாக அவர் வந்து விட்டால் 3, 6, 8, 12ஆம் இடமா இருந்தார்னா வெளிநாடு தூரதேச பிரயாண வெற்றிகளை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கண்டிப்பா வெளிநாடு தூரதேச பிரயாண வெற்றிகள், வெளிநாட்டிலே அவர் அங்கு கௌரவமாகவும் பெயர் புகழோடும் ஜீவனத்தோடும் பிழைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதற்கு எந்த கிரகங்கள் தொடர்பு வேணும்ன்றதையும் நம்ம வீடியோ பிற்பகுதியில விவரிக்கலாம். அதுபோல குருவிற்கு வீடு கொடுத்த சந்திரன் எப்பொழுதுமே ஒரு வீட்டினுடைய தன்மை முழுவதுமாக வெளிப்படுவதற்கு வீட்டதிபதி அந்த வலுவை பெற வேண்டும். அந்த சந்திரனும் வலுவாக அமரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தொலைதூர பயணங்கள்ல கௌரவ பெயர்கள் ஆதாயங்களை கொடுத்தார். அதுபோல அந்த குருபகானை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் அந்த வெளிநாட்டுல கொடுக்குறாருன்னா, குழந்தைகளுக்கான வெல்த் கொடுக்குறார், உங்களுக்கான வெல்த்தை கொடுக்குறார், உங்களுடைய பெயர் புகழ பெரிதுபடுத்தி கொடுக்கிறார். அந்த கடகத்துல அமரும் பொழுது நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் யோகராகட்டும் அவயோகராகட்டும் கண்டிப்பாக கடகத்தில் குரு அமரும் பொழுது அந்த ஆதிபத்தியத்தின் செயலை முழுவதுமாக கௌரவமாக வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதனால தான் அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டு. இப்ப குருபகானை பொறுத்த வரைக்கும் தனித்த நிலையில் உச்சம் பெறுவது என்னென்ன பலனை கொடுக்கும், எந்தெந்த பலனை கெடுக்கும், அந்தணன் தனித்து நிற்க அவதிகள் எங்கு மெத்த உண்டுன்னா 5ஆம் ஆதிபத்தியமா வரும்பொழுது மட்டும்தான் பிரச்சனை. உதாரணத்திற்கு மீன லக்னமா இருக்கிறீங்க, 5ல குரு உச்சம், கண்டிப்பாக தாமதப்பட்ட குடும்பம், தாமதப்பட்ட குடும்ப வாழ்க்கை. மிதுன லக்னமா இருக்கிறீங்க, 2ஆம் இடத்துல குரு உச்சம், தாமதப்பட்ட திருமணம், தாமதப்பட்ட குடும்ப வாழ்க்கை. மகர லக்னமா இருக்கிறீங்க, கண்டிப்பாக தாமதப்பட்ட திருமணம், தாமதப்பட்ட குடும்ப வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்து அவர் செல்ல கடமைப்படுகிறார். ஸோ அந்த அமைவுகள்ல விருச்சக லக்னமா இருக்கிறீங்க, தாமதப்பட்ட குடும்பம், தாமதப்பட்ட குடும்ப வாழ்க்கையை கொடுக்கிறார். இது ஒண்ணு மட்டும் அவர் ஸ்தான பலம் பெறும் பொழுது குறைத்து அந்தணன் தனித்து நிற்க சில குறைவு கொடுக்கிறார். இதுல குருவோட சில கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அது மாறுபடுகிறது. இது இயற்கையான ஒரு அமைப்பு.
ஸோ இந்த எல்லா லக்னத்திற்கும் அந்த குரு பகவான் அந்த குருமகாதிசை 16 வருடத்துல யோக பலனை செய்வதற்கு எப்படி இருக்க வேண்டும், இதுதான் விதி. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்த போகிறோம். ஸோ வீடியோ பதிவிற்கு முன்பு ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை. இதை ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது, அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது. ஒருவருடைய வாழ்க்கை போல இன்னொருவருக்கு அமைய போறதே கிடையாது, அது எந்நிலையில் இருந்தாலும். அதனால் ஒருவரை ஒருவர் ஒப்பிடுவதோ இணைவதோ இணைத்து சொல்வதோ ஏற்புடையதல்ல. அறிவியலும் பாலும் ஒருவருடைய மனிதர் வாழ்க்கை போல இன்னொருவருக்கு அமைய போறதில்லை. எப்படி என்றால் கிரகங்களை மையமாக வைத்துதான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழன்று கொண்டிருக்கிறதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதே கிடையாது. இன்க்ளூடிங் சூரியன் முதற்கொண்டு அந்த இடத்தை அடைய போவது கிடையாது. அதனால் அறிவியலும் உறுதிப்படுத்தி விட்டது ஒருவருடைய வாழ்க்கை போல இன்னொருவருக்கு அமைய போவதில்லை என்பதை. அதுபோல் ஒரு மனிதன் யோக மகாதசையிலே பயணப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கைகளில் வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். பெரும் வியூகமோ பெரும் முயற்சியோ மேற்கொள்ளனா கூட சமூகத்திலே பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைத்துவிடும். அவயோக மகாதிசையிலே பயணப்படும் பொழுது பெரும் வியூகம் பெரும் முயற்சிகள் மேற்கொண்டாலும் கூட தோல்விகள் தான் இருக்கும். ஒரு இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழல் இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் தனது ஆன்மாவை நித்தியம் பண்ணுவது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையிலே பிரபஞ்சத்திலே மனிதராக தோன்றியவர்கள் யோக மகாதசையிலே பயணப்படும் பொழுது சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பழகணும். அவயோக மகாதசையிலே பயணப்படும் பொழுது அமைதி பொறுமையுடன் செயல்படணும். ஆன்மீக நம்பிக்கை இருப்பவர்கள் இறை வழிபாடை மேற்கொள்ளணும். ஸோ இந்நிலையை பெறும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியும். நேரடியாக டாபிக் வந்துடலாம். குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்ற குரு பகவானால் என்னென்ன முதல்ல பிரதிபலிக்கும்? குருமகாதசை நடக்குதுன்னா நீங்க கௌரவம் கிடைக்கும், எல்லோரையும் மதிப்பீர்கள், நீங்க உங்களையும் எல்லோரும் மதிப்பார்கள், எல்லோருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள், ஆன்மீக எண்ணம் தோன்றும், உங்களுக்கே சில இல்யூஷன் வரும். நிறைய உச்சம் பெற்ற குரு இருக்கிறவங்களுக்கு தன் மனதில் ஏதேனும் ஒரு இல்யூஷன் வந்துகிட்டே இருக்கும். நல்ல விதத்துல தெய்வ கடாட்சமான செயல்களில் தங்கள் மனநிலையை செலுத்துவீர்கள். சில பிரபஞ்ச தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு உச்சம். உச்சம் பெற்ற குரு அந்த வீட்டினுடைய தன்மையில் வெளிப்படுத்தணுன்றதுக்காக வெளிநாடு தூரதேச பிரயாண வெற்றிகளை கொடுக்கிறது, வெளிநாடு தூரதேச வாழ்க்கைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது மெஜாரிட்டியான ஜாதகங்கள். அது திரிகோணமோ மறைவுபாவமோ பணவரபாவமோ எதுவாயினும் அதனுடைய தன்மையை ஏதேனும் ஒரு புத்தியில வெளிப்படுத்துது. அப்ப குருதேச கடகத்தில் இருக்கும்போது அந்த புத்தி அந்த 16 வருடங்கள்ல அட்லீஸ்ட் ஒரு 3-4 வருடமாவது வெளிநாடு பிரயாணப்பட்டுருங்க. சரமாக அமைந்திருக்கிறதுனால கண்டிப்பா வெளிநாடு பயணம் 2-3 வருடங்களாக இருக்கும். அந்த கடகம் மறைவு பாவங்களாக வரும்பொழுது திரிகோணம் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது உறுதியாக வெளிநாட்டிலே தங்கிவிடக்கூடிய சூழல் இருக்கு. இந்நிலையில அங்க முழுவதுமா கௌரவம் கிடைக்கிறதுக்கு என்னென்ன கிரகம் தொடர்பு கொள்ளணும்? குருவோடு இணைவு அப்படின்றத விட குருவை பார்க்கக்கூடிய கிரகங்களாக செவ்வாய் பார்வை பெறுவது. குருவோடு செவ்வாயினுடைய பார்வை சந்திர தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது, சூரியனுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பது. அதுபோல சனியினுடைய பார்வையில் இருப்பது வெளிதூரங்களிலே உங்களை நல்ல மனிதராகவும் நிலபலத்தை பெறக்கூடிய நபராகவும் கடின உழைப்பாளியாகவும் மாற்றி கொடுக்கிறது. மாறாக குரு அங்கு ராகு கேதுக்களோடு தொடர்பு கொள்வது அல்லது அந்த குருபகானை பொறுத்த வரைக்கும் காரக முரண்பாடு கொண்ட சுக்கரனோடு தொடர்பு கொள்வது, இது போன்ற விஷயங்கள் சில ஆதிபத்திய மன நிம்மதியை சீர்கழிக்கிறது. இதுதான் விதி. இப்போ குருபகவான் கடகத்தில் இருக்கும் பொழுது அதீத யோகமாக என்ன செய்யுதுன்னா அந்த வீட்டினுடைய தன்மையாக தொலைதூர பயணம், தொலைதூர ஆதாயம், தொலைதூரத்தில் நல்ல பலன். இந்த குரு 16 வருடமும் உங்களுக்கு செல்வத்தையும் குழந்தை ஆதாயங்களையும் பொருளாதார நிமித்தமாக முன்னேற்றத்தையும் கௌரவ பெயர் புகழ் ஆன்மீகத்தையும் கொடுப்பதற்கு ராகு கேதுக்களோட தொடர்பு கொள்ளாத நிலையும் அல்லது அந்த குருபகானை பொறுத்த வரைக்கும் காரக முரண்பாடான சுக்கரனோடு தொடர்பு கொள்ளாத நிலையும் இருக்கும் பொழுது அந்த தசை மிகச்சிறப்பாக அமையுது. 16 வருடத்துல நல்ல கௌரவ பெயர் புகழை உங்களுக்கு பெற்றுத்தருகிறது. அப்போ கடகராகு மிகவும் கடக குரு மிக மிக முக்கியமான நல்பலனை தொலைதூர பயணத்தையும் தொலைதூர ஆதாய அமைவுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறது. தொழில் எந்த மாதிரி இருக்கும், வேலை எந்த மாதிரி இருக்கும்? குருமகாதசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, குருவுடைய தொழில்கள் தான் வெளிப்படுமானா கண்டிப்பாக இல்லை. குருவோடு இணைவு பெற்ற பார்வை பெற்ற கிரகங்களுடைய தன்மையையும் அவர் வெளிப்படுத்துவார், அதன் வாயிலாகவும் பலனை எடுத்து செய்வார். மேலும் குரு அங்கு அமர்ந்த நிலையில் என்னென்ன கிரகங்கள் இணைவு தொடர்பு இருக்கோ அதை பொறுத்து தொலைதூர பயணங்கள்ல சாதகமாகவும் இருக்கும் பாதகமாகவும் இருக்கும். ஏன்னா நிறைய நபர்கள் தொலைதூரம் வெளிநாடு சென்று நிறைய ஜீவனம் செய்துவிட்டு குழந்தைகளில் ஆதாயம் இல்லாத சூழலை அனுபவிப்பார்கள். அதுபோல குழந்தைகளின் மூலியமாக வெளிநாடுகளிலே ஆதாயம் இருக்கும், ஆனால் வெளிநாடுகளிலே பொருளாதார ரீதியாக கடின பலன் அனுபவிப்பார்கள். வெளிநாடுகளிலே பொருளாதாரம் குழந்தைகள் கிடைத்து கௌரவ பெயர்ப்புகளில் பங்கத்தை அனுபவிப்பார்கள். இதற்கெல்லாம் விதி
குரு ஒருவர் கொடுக்க கடமைப்படுகிறார் உச்சநிலையில். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு லக்ன 5ஆம் இடம் நல்ல முறையில் இருந்தா குழந்தைகள் ஆதாயம், பணபரஸ்தானங்கள் நல்ல முறையில் இருந்தா பணபர ஆதாயம், 3ஆம் இடமான கீர்த்தியும் லக்னபாவமும் நல்லா இருந்தா கௌரவ ஆதாயம் கிடைக்குது. இதுல ஏதேனும் ஒரு பாவம் பங்கப்பட்டு இருக்கும் பொழுது மட்டும் காரக முரண்பாடு, குருக்கு காரக முரண்பாடு வரும்போது மட்டும் அந்த பாவத்தை அவர் சீர்குலைக்கிறார். மற்றபடி கடக குரு மிகப்பெரிய யோகத்தை தொலைதூர பயணங்களிலே ஏற்படுத்தி கொடுக்கிறார். மிக நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதீத வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது வெளிநாட்டுல மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுப்பாருன்னா ஊர்கள்லையும் ஏற்படுத்துவார். ஆனால் பூர்வீகத்திலிருந்து வெளியில் இருக்கும் பொழுது இந்த சரராசிகள் மிக வேகமா வளர்ச்சி பெறும், மிக வேகமாக வெற்றி